குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜோதிடப்படி கன்னிராசி என்பது 6வது ராசியாகும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களும் அஸ்தமம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவர். கன்னிராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் கன்னியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல. இந்த ராசியில் பிறந்த பலர் மணக்காமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்கிறார்கள். இவர்கள் அமைதியானவர்கள், தனிமையை விரும்புவர்கள், கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள், சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு. எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டுமென எண்ணுவார்கள். கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் கடின உழைப்பாளிகள், பகல் கனவு காண மாட்டார்கள். ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள். கவலை இவர்களிடம் எளிதில் ஒட்டிக்கொள்ளும். ஒல்லியான தேகக்கட்டும் அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள். இவை புத்தி கூர்மையையும் தெளிவான சிந்தனையையும் பிரதிபலிக்கும். கவர்ச்சியான முக அமைப்பை கொண்டவர்கள். நேர்த்தியான மரியாதையான தோற்றமுடைய ஆடை அணிபவர்கள். உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர், ஆனால் பலம் உள்ளவர். கடின உழைப்பாளி. இவர்கள் நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள். எதிலும் எளிதில் குறைகளை காணவும் அதை நேரடியாக சொல்லவும் செய்வார்கள். அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். இவ்வுலக வாழ்க்கையின் இயல்பை எந்த கனவுகளுக்குமின்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பவர்கள். காதல் இவர்கள் கண்களை மறைக்க இயலாது. அசிங்கமான நடவடிக்கைகள், முட்டாள்தனம், அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும், எரிச்சலூட்டும். ஆனால் பொதுவாக தன்னடக்கத்தை உள்ளவர்கள். நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுந்தவர்கள். வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்துகளை வைத்திருப்பார்கள். வெளியூர் செல்லும் போது தனக்கு தேவையான சிறு பொருட்களையும் கவனமாக எடுத்து செல்வார்கள். மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள். சிக்கலில் சிக்கிக்கொண்டால் உதவியும் செய்வார்கள். காலம் கடத்துதல், குழப்பம், அலட்சியம் இவற்றை வெறுப்பார்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறுகளை காண்பதில் இருக்காது. நீண்ட நேரம் வேலை ஏதும் செய்யாது வெறுமனே அமர்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. வெளி தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்குள் கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர்கள். இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களும் வரும் வாய்ப்புண்டு. பல கன்னி ராசிக்காரர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் இருக்கும். பாசத்தையும் பணத்தையும் கொட்ட மாட்டார்கள். இவற்றை கவனத்துடன் செயல்படுவார்கள். தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை கஞ்சித்தனம் என்று பலர் நினைக்க வாழ்வார்கள். உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பிரிவு இருக்காது. ஆனால் நண்பர்களின் துன்பத்திற்கு தாராளமாக உதவுவார்கள். சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்றும் இகழப்படுவார்கள். ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவரோடு ஒத்துப்போக மாட்டார்கள். ஆனால் தன்னலத்தை விட மற்றவர் நலனுக்கு உழைப்பது இவருடைய இயல்பு. இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருப்பார். உடல் நலத்திற்கும் சாதாரண உணவிற்கும் முக்கியத்துவம் அளிப்பர். எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும். இடுப்பு, தோல், மூட்டு, பல் போன்றவைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆதரவற்ற பிராணிகள் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள். கூடுதலான உணர்வு வெளிப்பாடு, சோம்பல், அழுக்கு போன்றவற்றிற்கு எதிரியாவார். உண்மை, காலம் தவறாமை, சிக்கனம், நேர்த்தியான நடை, உடை, சுகாதாரம் இவற்றுக்கு நண்பராக இருப்பார்கள். ஜோதிடப்படி கன்னிராசி என்பது 6வது ராசியாகும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களும் அஸ்தமம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவர். கன்னிராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் கன்னியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல. இந்த ராசியில் பிறந்த பலர் மணக்காமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்கிறார்கள். இவர்கள் அமைதியானவர்கள், தனிமையை விரும்புவர்கள், கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள், சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு. எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல்
முழுமையாக இருக்க வேண்டுமென எண்ணுவார்கள். கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் கடின உழைப்பாளிகள். பகல் கனவு காண மாட்டார்கள். ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள். கவலை இவர்களிடம் எளிதில் ஒட்டிக்கொள்ளும். ஒல்லியான தேகக்கட்டும் அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள். இவை புத்தி கூர்மையையும் தெளிவான சிந்தனையையும் பிரதிபலிக்கும். கவர்ச்சியான முக அமைப்பை கொண்டவர்கள். நேர்த்தியான மரியாதையான தோற்றமுடைய ஆடை அணிபவர்கள். உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர், ஆனால் பலம் உள்ளவர். கடின உழைப்பாளி. இவர்கள் நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள். எதிலும் எளிதில் குறைகளை காணவும் அதை நேரடியாக சொல்லவும் செய்வார்கள். அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். இவ்வுலக வாழ்க்கையின் இயல்பை எந்த கனவுகளுக்குமின்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பவர்கள். காதல் இவர்கள் கண்களை மறைக்க இயலாது. அசிங்கமான நடவடிக்கைகள், முட்டாள்தனம், அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும், எரிச்சலூட்டும். ஆனால் பொதுவாக தன்னடக்கத்தை உள்ளவர்கள். நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுந்தவர்கள். வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்துகளை வைத்திருப்பார்கள். வெளியூர் செல்லும் போது தனக்கு தேவையான சிறு பொருட்களையும் கவனமாக எடுத்து செல்வார்கள். மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள். சிக்கலில் சிக்கிக்கொண்டால் உதவியும் செய்வார்கள். காலம் கடத்துதல், குழப்பம், அலட்சியம் இவற்றை வெறுப்பார்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறுகளை காண்பதில் இருக்காது. நீண்ட நேரம் வேலை ஏதும் செய்யாது வெறுமனே அமர்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. வெளி தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்குள் கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர்கள். இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களும் வரும் வாய்ப்புண்டு. பல கன்னி ராசிக்காரர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் இருக்கும். பாசத்தையும் பணத்தையும் கொட்ட மாட்டார்கள். இவற்றை கவனத்துடன் செயல்படுவார்கள். தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை கஞ்சித்தனம் என்று பலர் நினைக்க வாழ்வார்கள். உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பிரிவு இருக்காது. ஆனால் நண்பர்களின் துன்பத்திற்கு தாராளமாக உதவுவார்கள். சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்றும் இகழப்படுவார்கள். ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவரோடு ஒத்துப்போக மாட்டார்கள். ஆனால் தன்னலத்தை விட மற்றவர் நலனுக்கு உழைப்பது இவருடைய இயல்பு. இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருப்பார். உடல் நலத்திற்கும் சாதாரண உணவிற்கும் முக்கியத்துவம் அளிப்பர். எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும். இடுப்பு, தோல், மூட்டு, பல் போன்றவைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆதரவற்ற பிராணிகள் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள். கூடுதலான உணர்வு வெளிப்பாடு, சோம்பல், அழுக்கு போன்றவற்றிற்கு எதிரியாவார். உண்மை, காலம் தவறாமை, சிக்கனம், நேர்த்தியான நடை, உடை, சுகாதாரம் இவற்றுக்கு நண்பராக இருப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.